வணக்கம் அன்பு நண்பர்களே. நடிகர் விஜய் அவர்களோட ஜனநாயகன், சிவகார்த்திகேயன் அவர்களோட பராசக்தி ரெண்டுமே பொங்கல் ரேஸில் இறங்கியிருக்கு. கிட்டத்தட்ட ஜனவரி 14 இருந்த பராசக்தியை பொங்கல் ரேஸில் முன்னாக்கி நகர்த்தி ஜனவரி 9 ஜனநாயகன் ரிலீஸ் ஆகக்கூடிய நிலையில் 10 பராசக்தியும் வர்றதா சொல்லப்பட்டிருக்கு. இதில் பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன, ஜனநாயகன் வெர்சஸ் பராசக்தி ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய அரசியல் ரீதியான முக்கியத்துவம் என்ன, வழக்கமாக திரைப்படங்கள் வர்றப்ப ரஜினி, கமல், விஜய், அஜித், சிம்பு, தனுஷ் இப்படி தான் மோதிக்குவாங்க. ஆனால் முதல் முறையாக பொலிட்டிக்கல் ரீதியாக இந்த திரைப்படங்கள் ஒரு மோதலை உருவாக்கியிருக்கு, ரொம்ப குறிப்பாக இணைய ஊடகங்களில். அதனுடைய உண்மையான பின்னணி என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஜனநாயகன் படத்தோட பூஜைக்கு முன்பாகவே அதுதான் தன்னோட இறுதி படம் அப்படின்னு அறிவித்திருந்தார் நடிகர் விஜய். விஜயை பொறுத்த வரைக்கும் மக்கள் தங்களுக்கு பெருவாரியாக ஓட்டு போடுவாங்க. ஓட்டு போடுறதோட மட்டும் இல்லாமல் தான் முதல்வரும் ஆயிடுவோம், அப்புறம் நம்ம நடிச்சுக்கிட்டே நம்ம அரசியலில் இருந்தோம்னா பாருங்க அவர் அரசியலில் முழு நேரமும் இல்லை, சினிமா நடிகராக தான் இருக்காரு அப்படிங்கக்கூடிய ஒரு முத்திரை வந்துடும் அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக கையாடல் பண்ணாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் அவர் ஜனநாயகன் தான் இறுதி படம்னு அறிவித்தார். ஒரு வகையில் அதுக்கு முன்னோடி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் தான். காரணம், அவர் தன்னோட மாமன்னன் படத்தை தன்னோட இறுதி படம் அப்படின்னு அறிவித்திருந்தார். மாமன்னன் திரைப்படத்தை பொறுத்தவரை ஒரு சமூக நீதியை அடிநாதமாக கொண்ட படம். அந்த படத்தில் வடிவேலும் மிக முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தார். உதயநிதி ஸ்டாலின் எப்படி துணை முதல்வர் ஆக மாண்டிய பின்பு நடிப்புக்கு முழுக்கப்பட்டாரோ அது மாதிரி விஜயை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகன் ரிலீஸுக்கு அப்புறம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நம்ம தான் முதல்வராக இருக்க போகிறோம், அப்புறம் எப்படி படத்தில் நடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பானையாக தான் அவங்க ஜனநாயகன் படம் தான் கடைசி படம்னு அறிவித்தாங்க. இது ஒரு பக்கம். ஆனால் மக்கள் ஓட்டு போட்ட பின்பு தான் முடிவுகள் நமக்கு தெரிய வரும் என்பது இன்னொரு கதை. ஆனால் இதையெல்லாம் விட மிக முக்கியமாக என்னென்னா, ஜனநாயகன் ரேஸில் பராசக்தி ஏன் வந்துச்சு அப்படிங்கிறத மிக மிக முக்கியமான சுவாரஸ்யமான ஒரு பின்னணியை கொண்டது. நம்முடைய நாடு 1947 விடுதலை அடைந்தது. பராசக்தி திரைப்படம் வெளியான ஆண்டு 1952, கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளில் வெளியான படம். அன்றைய காலகட்டத்திலே அந்த படத்தில் கலைஞர் அவர்களுடைய வசனங்கள் ரொம்ப கூர்மையாக இருக்கும். ஏவிஎம் தயாரிப்பில் சிவாஜி கணேசன் நடித்த அந்த பராசக்தி படத்தில் கோயில்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை, அது கொடியவர்களின் கூடாரமாகிவிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான பல பயங்கரமான டைலாக்கள் இடம்பெற்றிருந்துச்சு. அது கலைஞர் அவர்களுடைய மிக முக்கியமான வசனங்கள் கூர்மையாக பேசப்பட்டுச்சு. இப்போ பராசக்தி நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் நடித்திருக்கிறார். சிவகார்த்திகேயன் அவர்களோட 25வது படம். ஜெயம் ரவி முதன்முறையாக வில்லனாக நடிக்கக்கூடிய திரைப்படம். அந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய 100வது படம்னு மிக முக்கியத்துவம் வாய்ந்த படமாக பார்க்கப்படுது. இன்னொரு பக்கம் சூரரை போற்று போன்ற படங்களை இயக்குன சுதா கெங்காரா இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. ஸோ இப்போ விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த படத்தின் மிக முக்கியமான விஷயங்களில் மிக மிக முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பராசக்தி படத்தோட கதைக்களம், படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறது, இந்த படம் அரசியல் ரீதியாக எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். 1965 நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் தான் இந்த படத்தினுடைய கதைக்களம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காகவே 1960களில் தமிழ்நாடு எப்படி இருந்துச்சு அப்படிங்கக்கூடிய முழுக்க அன்றைக்கு இருந்த கார்கள்லேருந்து வாகனங்கள்லேருந்து அன்றைக்கு இருந்த பிரச்சார துணிகள் வரைக்கும் அரசியல் மேடைகள் வரைக்கும் அதை மையப்படுத்தியே வடிவமைக்கப்பட்டிருக்கு. 1967 தான் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்துச்சு. பேரறிஞர் அண்ணா தமிழகத்தினுடைய முதல்வராக பொறுப்பேற்றார். தமிழகத்திற்கு தமிழ்நாடுன்னு பெயர் வர்றதுக்கே காரணமாக இருந்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அப்போ 1965 அன்றைக்கு இருந்த மாணவர் குழாமில் மிகப்பெரிய வீரியமான மிகப்பெரிய அளவில் போராட்டமாக ஒரு விஷயம் வந்ததா இந்திய எதிர்ப்பு போராட்டம். அதை மையப்படுத்தி அது கூட காதல் உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாம் கலந்து தான் இந்த படம் அண்ணன் தம்பிக்கான ஒரு பாச போராட்டமாகவும் உருப்பெற்றிருக்குன்னு இருக்காங்க. ஆனால் படத்தினுடைய அடிநாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டம். இதை இப்படி புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு பக்கம் ஜனநாயகத்தில் ஒரு நாயக பிம்பம், ஒரு கமர்ஷியல் ஹீரோ. அந்த கமர்ஷியல் ஹீரோ படத்தில் ஓப்பன் பண்ண அவருடைய அறிமுக காட்சியிலிருந்து சரியாக ஒரு 4வது நிமிடத்தில் ஒரு அறிமுக பாடல் காட்சி, அதுக்கு பின்பு அவர் ஒரு மாசான காட்சிகள், ஜனநாயகன் அரசியல் ரீதியான சில பஞ்சு டைலாக், இப்படியான ஒரு படம் வரப்போகிறது. இன்னொரு பக்கம் கொள்கை சார்ந்த ஒரு படமாக அதே நேரத்தில் பராசக்தி படம் 1965 தமிழ்நாடு எப்படி இருந்துச்சு, இந்திய எதிர்ப்பு போராட்டம், மாநில சுயாட்சி, இது எல்லாத்தையும் பேசக்கூடிய படமாக வர இருக்கு. ஸோ இது அடிப்படையில் பார்த்தா ஒரு பக்கம் ஜனநாயகன் கமர்ஷியல் படமாகவும் இன்னொரு பக்கத்தில் பராசக்தி கருத்தியல் படமாகவும் நேருக்கு நேர் மோத இருக்கு. இதில் சிவகார்த்திகேயன் தான் இந்த படத்தினுடைய நாயகன். சிவகார்த்திகேயன் நாயகன் அப்படின்னு சொல்கிறப்ப நமக்கு இன்னொரு விஷயம் நினைவுக்கு வரும். கடைசியாக ஒரு படம் நடித்திருந்தார் நடிகர் விஜய், கோட் என்கிற ஒரு திரைப்படம். அந்த படத்தில் ஒரு காட்சி வரும், உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்குது வெளியில், ஸோ இந்த இடத்த நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவர் கையில் துப்பாக்கியை கொடுத்துட்டு போவார். சிவகார்த்திகேயன் துப்பாக்கியை வாங்குவார். அந்த துப்பாக்கியை வாங்கினதே அடுத்த படத்தில் உங்களோட மோதுறதுக்கு தானா அப்படின்னு கேட்குற விதமாக அதுக்கு அடுத்த படமே சிவகார்த்திகேயன் வெர்சஸ் விஜய் அப்படின்னு களம் மாறி இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பராசக்தி படத்தினுடைய விநியோக உரிமையை, தியேட்டர் ரிலீஸ் அந்த உரிமையை வாங்கியிருக்கிறது ரெட் ஜெயின் மூவிஸ். யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பேனர். அந்த பேனர் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ கூடுதல் தியேட்டர்கள் பராசக்திக்கும் கிடைக்கும், விஜய் படத்துக்கும் கிடைக்கும், அதே நேரத்தில் பராசக்திக்கும் கிடைக்கும். 2 பேருக்கும் ஈக்குவலான தியேட்டர் ஷேரிங்லாம் இருக்கும். அதை விட மிக முக்கியமாக என்னென்னா, விஜயனுடைய படம் ஒரு கமர்ஷியல் படம் தான்,
அதுக்கு பக்கத்திலே இன்னொரு படத்தை ரிலீஸ் பண்ணி திமுகவினுடைய கருத்தியலையும் பேசக்கூடிய படமாக அதை மாற்றிருக்காங்க. ஸோ இது எப்படி சிவகார்த்திகேயனை நீங்கள் திமுக வந்து விஜய்க்கு எதிராக டிகர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஏற்கனவே அவர்கள் நடத்திய கல்வி விழா அப்படிங்கக்கூடிய ஒரு விழாலையும் சிவகார்த்திகேயன் தான் கெஸ்ட்டாக போயிருந்தார். இப்போ அடுத்ததாக பராசக்தி படமும் அவருடைய நடிப்பில் தான் வெளியாக இருக்குது. ஸோ அந்த வகையில் நம்ம அரசியலை உற்று நோக்கணும்னா, திராவிட முன்னேற்ற கழகம் கருத்தியல் ரீதியான ஒரு படத்தை எடுத்து ஜனநாயகன் படத்துக்கு ஒரு டைட்டான ஒரு நெருக்கடியை கொடுத்துருக்காங்க அப்படின்னே நம்ம பார்க்கலாம். பட் கமர்ஷியலாக ஜெயிக்கிற படம் அப்படின்னா அது விஜய் படமாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விஜயனுடைய படம் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் ஓடும். அதில் ஜனநாயகன் கடைசி படம்னு அவரே அறிவித்திருக்கனால கொஞ்சம் நல்ல படமாகவே நடித்திருப்பார். ஸோ அந்த படம் நல்லா தான் ஓடப்போது, கமர்ஷியலாக ஹிட்டாக தான் போகுது. பட் அதற்கு ஈக்குவலாக ஒரு படமாக, ஒரு பராசக்தியும் ஒரு கவனம் குவிக்கக்கூடிய படமாக திரையரங்குக்கு வர இருக்கு. அந்த வகையில் இதனால் வரை இல்லாத ஒரு புதிய களமாக இதுவரைக்கும் எப்படின்னா விஜய் வெர்சஸ் அஜித், ரஜினி படமா கமல் படமா, ஏன் சந்திரமுகியா சச்சிடா அப்படிலாம் கூட நம்ம பேசியிருக்கோம். துணிவா வாரிசா அப்படின்லாம் பேசியிருக்கோம். முதல் முறையாக விஜய் முன்வைக்கக்கூடிய அரசியலை உள்ளடக்கிய ஜனநாயகனா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியலை உள்ளடக்கிய பராசக்தியா? ஏன்னா பராசக்தியா 1952 கலைஞருடைய வசனத்தில் வந்தது தான். ஸோ அந்த பெயரில் இருந்து ஆரம்பித்து அந்த படம் பேசக்கூடிய பேசு பொருட்கள் எல்லாம் திராவிட சித்தாந்தம், திராவிட கருத்தியல் இருக்கிறது. ஸோ இது கருத்தியல் ரீதியான ஒரு போராக இந்த திரைப்படம் மாறி இருக்கு அப்படிங்கிறதா ஒரு பார்வை. இன்னொன்று ஆடியன்ஸுக்கு என்னங்க அதெல்லாம் கண்ணியாக போகுது, ஆடியன்ஸ் விஜய் வந்தால் ஸ்க்ரீனில் மாசை கைதட்டுவாங்க. இன்னொரு பக்கம் சிவகார்த்திகேயன் படத்தை உட்காந்து காலையில் காட்சி அந்த படம் பார்க்க போகிறாங்க, மதிய காட்சி இந்த படம் பார்க்க போகிறாங்கிறதா ஒரு பொது பார்வையாக இருக்கிறது. பார்க்கலாம், ஜனநாயகனா பராசக்தியா, ரேசில் முந்தப்போவது யார், எந்த அரசியல் கருத்தை, எந்த சித்தாந்தத்தை மக்கள் வாரி அணைக்கப் போகிறார் என்பதை காலம் தீர்மானிக்கும், மக்கள் தீர்மானிப்பார்கள். ஜனவரி 9 மற்றும் 10 தேதிகள் தீர்மானிக்கும். நம்ம சேனலில் அந்த நேரத்தில் அந்த படம் தொடர்பான விமர்சனங்களையும் நம்ம பார்த்துருவோம். நன்றி, வணக்கம்.